வாங்க மார்ச் 9, 2026க்கு போலாம். அன்னைக்கு உலகம் ஒரு கத்தி முனையில நின்னுட்டு இருந்துச்சு. இந்த கதையே ஒரு நம்பர்ல இருந்து தான் தொடங்குது. 119. இது ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட உச்ச விலை. திடீர்னு 25% மேல விலையேறிச்சு. உலக சந்தையே ஆடி போயிடுச்சு. ஆனா ஏன்? காரணம் மேற்கு ஆசியாவுல தீவிரமாகிட்டு இருந்த ஒரு பெரிய மோதல் தான். இதுல அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மூணுமே சம்பந்தப்பட்டிருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு வேகமா பார்க்கலாம். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்ல ஈரானோட தலைவர் கொல்லப்பட்டார். உடனே அவரோட மகன் பதவிக்கு வந்தார். இதனால உலக பொருளாதாரம் எப்படி ஆட்டம் கண்டுச்சுன்னு இப்ப பாருங்க. ஆசியாவில் ஜப்பானோட நிக்கே பங்குச்சந்தை இந்த நியூஸ் கேட்டதும் 5% மேல சரிஞ்சிடுச்சு. இந்த சரிவு இதோட நிக்கல. அமெரிக்காவோட S&P 500 சரிஞ்சதால வால் ஸ்ட்ரீட்டுக்கு அது ஒரு மோசமான நாளா இருந்துச்சு. இந்த ராணுவ நடவடிக்கைக்கு முதல் வார செலவே சுமார் $6 பில்லியன் பென்டகன் சொல்லியிருக்கு. ஒரு நிபுணர் சொன்ன மாதிரி இந்த ஃபியர் பிரீமியம், அதாவது ஒருவித பயம், விலைகளை ஏற்றி உலக பொருளாதாரத்தை மந்த நிலைக்கு தள்ளுது. சரி, இந்த போர் பதற்றத்துக்கு நடுவுல உலகத்தோட மற்ற மூலைகள்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். துருக்கியில இஸ்தான்புல் மேயர் எக்ரம் இமாமோக்லு மேல ஒரு ஊழல் வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இது துருக்கியின் ஜனநாயகத்துக்கே ஒரு கடினமான சோதனைன்னு அவரே சொல்லியிருக்கார். அதே சமயம் நியூயார்க்ல ஐநாவுல ஒரு வித்தியாசமான குரல் ஒலிச்சுது. ஐநா நல்லெண்ண தூதர் ஆன் ஹாத்வே பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்காக உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தினாங்க. உலகம் முழுக்க எவ்வளவு பதற்றங்கள். ஆனா இதுக்கு நடுவுல இந்தியால ஒரு கொண்டாட்டம் நடந்துச்சு. இந்தியா நியூசிலாந்த 96 ரன்கள் வித்தியாசத்துல தோற்கடிச்சு T20 உலகக்கோப்பையை ஜெயிச்சாங்க. 3 வருஷம் முன்னாடி இதே மைதானத்துல கிடைச்ச தோல்விக்கு இந்த வெற்றி ஒரு பெரிய மீட்சியா இருந்துச்சு. சரி, வாங்க இப்ப கடைசியா டெக்னாலஜி பக்கம் போலாம். ஏஐயோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒரு புது ரிப்போர்ட் படி ஏஐ பயன்பாடு 2 வருஷத்துல 2 மடங்காயிருக்கு. இப்போ 5ல 4 கம்பெனி ஏஐ யூஸ் பண்ணுது. ஆனா ஏஐயோட முழு பயனையும் அடைய 3 முக்கிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. இது நமக்கு ஒரு கேள்வியை விட்டு செல்லுது. ஏஐயோட இந்த வேகமான வளர்ச்சிக்கு உங்க பிசினஸ் தயாரா இருக்கா?